ஹே காய்ஸ், திஸ் சுபத்ரா மேக்கோர் ஆர்டிஸ்ட்ரி. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாரீ ட்ராப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்க எங்கேஜ்மெண்ட்டுக்காக ஒரு சாரீ வந்து ட்ராப் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சாரீ தான் இப்போ ட்ராப் பண்ண போகிறோம். சாரியை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பின் பண்ணணும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வீடியோ வந்து யூடியூப்லேயே நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து ஆல்ரெடி வச்சதுனால நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ப்ளீட்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ மேலே பல்லு சைடு பார்த்திங்கன்னா ஒரு 7 ப்ளீட்ஸ் வச்சுட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு 6-7 தான் வந்து இருந்தது. அவங்களோட ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து ப்ளஸ் சைஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4-5 அந்த மாதிரி ப்ளீட்ஸ் தான் வரும். நீங்கள் வந்து ரொம்ப லீனாக இருக்கீங்க, எஸ் சைஸ் எம் சைஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 ப்ளீட்ஸ் 8 ப்ளீட்ஸ் அந்த மாதிரி வரும். நான் வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து அதிகமாக வேணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அந்த சாரியோட லென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி எக்ஸஸாக வந்து நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த விஷயம் மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையவே ப்ளீட்ஸ் கிடைக்கும். நான் கீழே இருக்கிற பார்ட்டையும் பார்த்தீங்கன்னா அது லைனுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்ட அப்புறம் நான் அயன் தான் பண்ண போகிறேன். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் இல்லைனா ஸ்ட்ரெயிட்னர் வச்சு தான் அயன் பண்ணுவேன். இந்த எப்பவுமே அயன் பாக்ஸில் அயன் பண்ணும்போது சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த கிளாத்தாக இருந்தாலும் சரி, அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் அயன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிளாத்தில் வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டீமர் அயன் பாக்ஸ் இல்லாதவங்க என்கிட்ட நார்மல் அயன் பாக்ஸ் தான் இருக்குன்னு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக அந்த ஸ்ப்ரே பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட எடுத்து தெளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தெளித்து அயன் பண்ணும்போது சாரியோ இருந்தாலும் சரி, இல்லை எந்த கிளாத்தாக இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பல்லு சைடும் கீழேயும் வந்து அயன் பண்ணிக்கிட்டேன். அயன் பண்ணிட்ட அப்புறம் செஸ்ட் பார்ட் கிட்ட வரேன். செஸ்ட் பார்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். லீனாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எவ்வளோ வந்து நார்மலாக வச்சாலும் அவங்க செஸ்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். பட் ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும் போது அவங்க ஃபுல் பார்ட்டுமே கவர் ஆகும். சைட்லேருந்து பார்க்கும்போது ஆக்வர்டாக தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு அயன் பண்ணிக்கணும். இது வந்து ஷோல்டர்லேருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அயன் பண்ணால் போதும். பேக் வரைக்கும் அயன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எங்கெங்கே அயன் பண்ணுறோமோ அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் நான் வந்து அயன் பண்ணுறேன். இப்போ அயன் பண்ணிட்ட அப்புறம் என் மேலே வச்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அந்த சாரீ வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ வந்து அயன் பண்ணி இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து நான் பாக்ஸ் ஹோல் பண்ணிக்கிறேன். அந்த செஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஷோல்டர் மேலே வச்சுட்டு சாரியை வந்து திருப்பி போட்டுக்கிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த நம்ம டக்கின் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாத் எடுத்து நான் மேலே போட்டுட்டு அகைன் நான் இன்னொரு மடிப்பை மடிக்கிறேன். ஸோ 2 வாட்டி தான் மடிக்கணும். மடிக்கும் போது அந்த பாக்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணோம் அந்த சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்லி. அது வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3ஆவதாக ஒரு மடிப்பை மடிச்சுக்கலாம். அது வந்து பெருசாக எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் சைஸாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து பெருசாக இருக்கும் அண்ட் லீனாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து குட்டியாக தான் வரும். ஸோ மடிச்சுட்டு என்னோடய செஸ்ட் மேலே இருந்த பார்ட்டை மேலே போட்டுட்டு எக்ஸஸ்லாம் வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே மடிச்சுட்டு என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பாதி மடிச்சுட்டு அண்ட் மீதி பாதியை மேலே தூக்கி மடிச்சு அந்த பாக்ஸை வந்து திருப்பி போட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் பல்லு சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட சைடு உள்ளே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அது எல்லாமே மடிச்சுட்டு நான் உள்ளே வச்சிடுறேன். இந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. அது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி நம்ம ட்ராப் பண்ணணும், எப்படி நம்ம வந்து பாக்ஸ் ஹோல் பண்ணணும்னு சொல்லி இதில் நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங் அண்ட் பாக்ஸ் ஹோல்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா பிலோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த மாதிரி சாரீ பாக்ஸ் ஹோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கிளைண்ட்டுக்கு நம்ம டெலிவரி பண்ணல. இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராவல் பண்ணி அது மாதிரி வேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுக்கும்போது சாரீ வந்து எப்படி தான் கசக்குனாலும் அந்த சாரீக்கு வந்து எதுவுமே ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.